எம்ஜிஆருடன் நடித்ததை தவிர ஜெயலலிதாவுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் என்று திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் கடுமையாக சாடியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் வேட்பாளர் அன்பில் பெரியசாமியை ஆதரித்து பேசினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தனது எதிர்காலத்துக்காக எம்ஜிஆர் பெயரை சொல்லி அரசியலுக்கு வந்தவர் என்றும் கடுமையாக சாடினார். தனக்காக வாழ்வது அரசியல் ஈனத்தனம். மக்களுக்காக வாழ்வதாக இருந்தால்தான் அரசியலுக்கு வரணும். ஆனால் அம்மையார் தனக்காக எம்ஜிஆர் பேரை சொல்லி எப்படியும் முதலமைச்சராகி யாரும் அம்மையார் அவங்க நல்லவங்களா இவங்க நல்லவங்களான்னு எம்ஜிஆருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. தற்போது ஜெயலலிதா பெரிய அரசியல்வாதி போன்ற மாயை தமிழகத்தில் உருவாக்கியுள்ளார் என்று கூறிய அன்பழகன், எம்ஜிஆருடன் நடித்ததை தவிர ஜெயலலிதாவுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பினார். கருணாநிதி காலத்தில் ஒரு ஆளை மூடினா கூட உடனே கருணாநிதி காலத்தில் ஆலை மூடப்பட்டது சொல்லுவாரு. அந்த அம்மா காலத்தில் 9 ஆளை மூடினா கூட மூணவனு சொல்ல மாட்டா, மூடி வச்சு அதை பார்த்தவன்னு சொல்ல மாட்டான். அது இந்த நாட்டில் இருக்கிற ஒரு மாயை. இன்னும் சொல்ல போகிறா அந்த அம்மாவை பார்த்தா பெரிய அரசியல்வாதியை போகிற, அன்னி பெசண்ட்டை போகிற, அது மூரூர் ராமவர்தமையாரை போகிற, ஏதோ அந்த அம்மா தமிழ்நாட்டில் ஒரு அலை வீசுகிற அளவுக்கு ஒரு பெரிய தலைவியாக சித்தரிக்கிறார். அந்த அம்மையாருக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? எம்ஜிஆருக்கு அந்த அம்மாவுக்கு சம்பந்தம். அது தவிர அதை நான் குறையா சொல்லலை. அந்த அம்மாவை பொறுத்தவரை அது அந்த அம்மாவுக்கு பெரிய தகுதி. நான் ஒருத்தரை மட்டும் சொன்னது. அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கிற அந்த தகுதியை நான் குறை பண்ணுறேன். ஆனால் அந்த அம்மையார் தமிழ்நாட்டு அரசியலில் அதனால் ராஜாஜியா, காமராஜரா, அண்ணாவா, கலைஞருக்கு ஈடாக அந்த அம்மா செய்த தொண்டு என்ன? என் அளவுக்கு கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த அம்மையார் ஏதாவது பணி செய்திருப்பாரா? போராடி இருப்பாரா? அதுக்காக சிறைக்கு போயிருப்பாரா? தியாகம் செய்திருப்பாரா? ஒரு கொள்கையை மக்களிடத்தில் எடுத்து வைத்திருப்பாரா? பெரியார் கொள்கைக்கு அந்த அம்மாவுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? அன்பழகன் போட்டியிடும் வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது அவரை பற்றி ஜெயலலிதா எதுவுமே பேசாமல் தவிர்த்த நிலையில் ஜெயலலிதாவை அன்பழகன் கடுமையாக விமர்சித்து இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.